ஹாய் யோர்படி ரசிகர்களை சந்திக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசி தெரிக்க விட்ட விஜய் ஆண்டனி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கணும், அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு சில பேருக்கு நினைவாயிருக்கு, சில பேருக்கு எப்படியாவது அது சாத்தியமாயிடும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ அதிரடியாக தலைவரின் ரசிகர்களை சந்திக்க போறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் இது உண்மையான தகவல் அப்படின்னா உண்மைதான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தலைவருடைய அண்ணன் சத்யநாராயணன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் ரசிகர்களை சந்திப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதேமாரி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பட ஷூட்டிங், அதாவது வேட்டையன் பட ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. இந்த டைமில் அவர் பிளான் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. இதை தான் தலைவரின் சொந்தங்கள் அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சமூக வலைதளங்களில் இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது கண்ணில் பட்டுச்சு, நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த பாருங்க இணைச்சிருக்கேன் பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் ரசிகர்களின் குடும்பத்துடன் ஃபோட்டோ எடுத்துக்க போகிறாராம். இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். இந்த சான்ஸ் யாருக்கும் கிடைக்காது. யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த பதிவை யாராவது ஒரு ஆள் பார்த்துட்டு தலைவரை சந்தித்து ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அதில் இருக்கிற எனக்கு சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாதுங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம விஜய் ஆண்டனி நடிகர், அவர் இசையமைப்பாளர், எல்லாருக்கும் தெரியும். இவர் எல்லா பேட்டிகளையும் பார்த்தீங்கன்னா எங்கே கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவார். அவருடைய பண்புகள் எல்லாம் பேசுவார். இப்போ இன்னும் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரும் நம்ம லெஜெண்ட், கடவுள், அப்படி தலைவர் சூப்பர் ஸ்டார் கொண்டாடுறோம். ஆனால் அவர் என்ன நம்ம கிட்ட சொல்ல வர்றாருன்னா, நான் அதெல்லாம் இல்லை, நான் சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிய வைக்கிறார். இந்த ஒரு அற்புத குணம் தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, அவர் சொன்னது என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாரு பற்றியும் எல்லாம் தெரியும், ஆனால் அவர் எல்லாம் அறிந்த ஞானி. எவ்வளோ பெரிய புகழின் உச்சியில் போனாலும் தான் ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு இன்னைக்கும் சிம்பிளாக இருக்கிறாருன்னா, அவரெல்லாம் பார்த்து நம்ம உண்மையிலும் வியந்து பார்க்கறத அவர்கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்களை நம்ம கற்றுக்கிட்டு அதை கடைப்பிடிச்சாலே போதும். நான் சாதாரண ஆள் தான், நீங்களாம் என்ன தூக்கி வச்சிருக்கீங்க அப்படின்றத அவர் மக்கள்கிட்ட திருப்பி தெரியப்படுத்துறதா இருக்கு. இவர் எந்த பேட்டியில் பார்த்தாலும் நான் தலைவருடைய ரசிகர், அதாவது யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் உடனே சொல்கிறது என்னென்னா, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவருடைய சிம்பிளிசிட்டி, எல்லாருக்கும் ஒரு ஒரு குணம் அதிசயங்கள் தலைவர்கிட்ட பிடிக்கும். அதுமாரி அவர்கிட்ட இருக்கிற அந்த பல்லாயிரம் குண அதிசயங்கள் எல்லாமே அற்புத குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, அவருக்கு பிடித்த குணத்தை அவர் சொல்லியிருக்காரு. நீங்க தலைவர்கிட்ட பிடித்த குணம் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அவருடைய குணங்களா, இல்லை அவருடைய ஸ்டைலா, அவருடைய மாஸ் ஸ்கிரீன் ப்ரெசன்ஸா, இல்லை ஆன்மீக பயணமா, இதில் எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது இது இல்லாத வேற ஒன்றாவது இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தலைவர்கிட்ட பிடித்த குணம் என்ன அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.